உலகத்திலேயே அதிகமாக எந்த மாதா கோவிலுக்கு அதிக மக்கள் போகிறாங்க அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோன்னா ஒரு சில பேர் உடனே லூர்து மாதா கோவிலாக இருக்குமோ அப்படின்னு நினைப்போம். அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அது தப்பு. ஒரு சில பேர் ஒருவேளை ஃபாத்திமா மாதா கோவிலாக இருக்குமோ அப்படின்னு நினைப்போம். அப்படி நம்ம நினச்சாலும் நம்மளோட பதில் தப்பு. இன்னும் ஒரு சில பேர் நம்ம நினைப்போம் ஒரு வேளை வேளாங்கண்ணியாக இருக்குமோ, வேளாங்கண்ணியில் தான் அவ்வளோ கூட்டம் வருதே, திருவிழானா சொல்லவா வேணும், லட்சக்கணக்கில் மக்கள் வராங்களே அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அந்த பதிலும் தப்பான பதில். அப்போ எந்த மாதா கோயிலுக்கு தான் அதிகம் பேர் போகிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இந்த மாதா கோவிலுக்கு தான். இந்த மாதா கோயில் எந்த மாதாவோட கோவில் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா திட்டத்திட்ட உங்களுக்கு ஆன்சர் தெரியும்னு அர்த்தம். ஆமாம், அதிக மக்கள் போகிற மாதா கோயில் எதுன்னு நம்ம பார்த்தோன்னா அது குவாதலுப்பே மாதா கோவில் தான். இந்த குவாதலுப்பே மாதா கோயில் எங்கே இருக்குன்னா மெக்சிகோ நாட்டில் இருக்குது. மெக்சிகோ நாட்டில் இருக்கிற இந்த மாதா கோவிலுக்கு தான் உலகத்திலேயே அதிக மக்கள் போகிறாங்க. திட்டத்திட்ட 20 மில்லியன் மக்கள், அதாவது நம்ம கணக்கில் சொல்லணும்னா 2 கோடி மக்கள் ஒரு வருஷத்துக்கு இந்த கோயிலுக்கு போயிட்டு வராங்களாம். இந்த கோயில் அப்படி என்னதான் ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இந்த கோவிலில் இருக்கிற மாதா தான் ஸ்பெஷல். இதோ நீங்கள் பார்க்குறீங்களே இந்த மாதாவோட உருவப்படம், இதுதான் இந்த கோயிலோட ஸ்பெஷல். நீங்கள் நினைக்கலாம் இந்த உருவப்படமா, இது என்னது, இதுக்கு எதுக்கு இவ்வளோ மக்கள் வராங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் இங்கே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமே. இந்த மாதாவோட படம் யார் வரைஞ்சது நீங்கள் ஒரு கொஷின் கேட்டிங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா இந்த மாதா படத்தை யாருமே வரையலை, அதான் விஷயமே. இந்த மாதா படம் தன்னால் உருவான ஒரு படம். இந்த மாதாவோட உருவப்படம் இருக்கிற அந்த படத்தை என்ன சொல்லுவாங்கன்னா டில்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஏன் டில்மான்னு சொல்கிறாங்கன்னா மெக்சிகோ நாட்டில் இருக்கிற பழங்குடியின ஆண்கள் மேலே போர்த்தக்கூடிய ஒரு வகையான போர்வையோட பேர் தான் டில்மா. அந்த டில்மாவில் தான் இந்த மாதாவுடைய இந்த உருவப்படம் இருக்குது. இது எப்படி வந்துச்சுன்னா அதுக்கு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 500 வருஷத்துக்கு பின்னாடி போனோம். 1531 வருஷம் தேப்பயாக் அப்படின்ற ஒரு சின்ன மலைப்பகுதியில் தான் இந்த அற்புதம் நடந்துச்சு. ஹுவான் டியாகோ அப்படின்ற ஒரு பழங்குடியின மனிதருக்கு மாதா காட்சி கொடுத்தாங்க. இவரை சாதாரண பழங்குடியினர்னு சொல்கிறதுக்கு பதிலாக இனிமேல் புனித ஹுவான் டியாகோனே நான் சொல்கிறேன். ஏன்னா இவர் ஒரு புனிதரும் கூட. புனித ஹுவான் டியாகோ ஒரு முறை திருப்பள்ளிக்காக இந்த மலை மேலே போய்கிட்டு இருக்கும் பொழுது அப்போ தான் முதல் முறையாக மாதா இவருக்கு காட்சி கொடுத்தாங்க. இவருக்கு காட்சி கொடுக்கும் பொழுது மாதா அங்கு உள்ள பழங்குடியின பெண்ணை போலவே முகத்தோற்றத்துடன் காணப்பட்டதா சொல்கிறாங்க. அப்படி மாதா அவருக்கு காட்சி கொடுத்ததும் இவருக்கிட்ட அங்கே உள்ள ஆயர்கிட்ட போய் எனக்கு இங்கே ஒரு கோயில் கட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி கட்டளையிடுறாங்க. இதை கேட்டதும் புனித ஹுவான் டியாகோ நான் சொன்ன ஆயர் நம்ப மாட்டான்னு முதல்ல மாதா கிட்ட சொல்கிறாரு. ஆனாலும் மாதா நீ போய் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதும் அவர் அதே போல் ஆயர்கிட்ட போய் தனக்கு மாதா சொன்னதை சொல்கிறார். இருந்தாலும் அந்த ஆயர் புனித ஹுவான் டியாகோவை நம்பலை. அவர்கிட்ட ஏதாவது ஒரு அடையாளத்தை கேட்குறாரு. ஆயர் இப்படி அடையாளத்தை கேட்டதும் ஹுவான் டியாகோ திருப்பியும் அதே மலைக்கு போகிறாரு. அங்கே போய் மாதா கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாரு. இதை கேட்டதும் மாதா நாளைக்கு இதே இடத்துக்கு வா அப்படின்னு சொல்கிறாங்க. மாதா சொன்னபடியே புனித ஹுவான் டியாகோ அடுத்த நாள் அந்த இடத்துக்கு போனப்போ தான் அவர் நிறையா ரோஜா மலர்களை பார்க்குறாரு. அந்த ரோஜா மலர்கள் எல்லாத்தையும் பறித்து அவர் வச்சிருந்த அந்த டில்மால எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துகிட்டு போய் ஆயர்கிட்ட காட்டுறாரு. அப்போ தான் அந்த அற்புதம் நிகழுது. அந்த மாதாவோட உருவம் அவர் அந்த ரோஜா மலர்களை கொட்டும் பொழுது அவருடைய அந்த போர்வையில் அப்படியே பதிஞ்சிருக்குது. இதை பார்த்ததும் அந்த ஆயர் அப்படியே அதிர்ச்சி அடைகிறாரு. இந்த இடத்துல 2 அற்புதம். முதலாவது என்னன்னா அந்த டிசம்பர் மாதத்தில் வழக்கமாக அந்த நாட்டில் ரோஜா பூக்களே இருக்காது. 2வது அந்த மாதாவோட உருவம் அப்படியே அந்த போர்வையில் அவருடைய டில்மா அப்படின்னு சொல்லப்படுற அந்த போர்வையில் அப்படியே இருக்குது. அந்த போர்வையை தான் இன்னைக்கு வரைக்கும் மக்கள் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் யார் அந்த கோயிலுக்கு போனாலும் அந்த பீடத்துக்கு பின்னாடி இந்த டில்மாவை தான், இந்த போர்வையை தான், இந்த மாதாவோட உருவத்தை தாங்கின போர்வையை தான் இன்னைக்கு வரைக்கும் வச்சுருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் பல விஞ்ஞானிகள் ஆய்வாளர்கள் எல்லாம் இதை ஆய்வு செய்தும் யாராலையுமே இது வரையப்பட்டதாகவோ யாராலையோ செய்யப்பட்டதாகவோ கண்டுபிடிக்க முடியல. இது இன்னைக்கு வரைக்கும் மாதா செய்த ஒரு பெரிய அற்புதமாக பார்க்கப்படுது. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் உலகத்திலேயே அதிக மக்கள் இந்த கோயிலுக்கு போய் இந்த டில்மாவை பார்க்குறாங்க.
இந்த மாதாவுடைய இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருந்ததுன்னு நம்புகிறேன். இது போல் வருங்காலத்தில் நிறைய புது புது விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.